ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கால்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். என்னடா இப்படிலாம் மக்களை டெம்ப் பண்ணுற மாதிரி தம்ப்நெயில்ஸ் வச்சிருக்கேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும், ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குயிக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம இந்த ஃபீல்டில் கொடுக்காத அவேர்னஸே கிடையாது. அவேர்னஸ்க்காக ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 114 வீடியோஸ் வந்து இருக்கு. வீக்கெண்ட் எப்போது டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. செபி மக்களை காப்பாற்றுறேன்னு பண்ண வேலைகளை விட நான் 100 மடங்கு அதிகமாகவே பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ ரீசென்ட்லி தான் இந்த ஸ்கேமர் வீடியோஸ், அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். யூடியூப் வேற என்னோட நிறைய ஸ்கேம் வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னோட சேனலை வேற டிமானிடைஸ் வந்து பண்ணி விட்டுருச்சு. ஏன் அப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. ரொம்ப அசிங்கமாக ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டானுங்க. ஸோ அது போக இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஜெனுவினாக இருந்ததுனாலேயே மார்க்கெட்டில் காசு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு என்னை விட யாருமே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, மொத்தம் 600 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதுல 300-400 வீடியோஸ் பக்கம் நான் வந்து ரிப்பீட்டட்லி அதே தான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ல காசு பண்றது கஷ்டம்னு. அதனாலதான் இவ்வளவு வீடியோஸ் போட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்காங்க. நான் இங்க நடக்கிற உண்மையெல்லாம் ஓப்பனா சொல்ல வந்த கொஞ்சம் பேரு கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாங்க பாதி பேரு. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்க, வரவங்க பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு தம்ப்நெயில் நான் வச்சிருக்கேன்னா அது வந்து மக்களை டெம்ப் பண்றதுக்கோ இல்ல கிளிக் பைட்டாவோ இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை ஃபுல்லா பொறுமையா கடைசி வர பாருங்க. அதுக்கு தாங்க சொல்றேன். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். ஃபைனலி ஜீரோதா அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக்கே சொன்னேன், ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டேன். லாஸ்ட்லாம் எதுவும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் இயர் எக்ஸாக்ட்லி பிரேக் ஈவன் தான். ஸோ லாஸ்ட்னாலலாம் டிப்ரெஸ்டா இல்லைங்க. ஆனா இவன் அதுக்கும் மேல நம்மள மென்டலி ரொம்ப ஏதோ பண்ணிட்டான். அவ்வளோ வந்து நம்மளோட நிம்மதியை இழக்க வச்சிருச்சு இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங். பட் இனிமே ரிவெஞ்சோட தொந்தரவு இருக்காதுன்னு ரொம்ப நம்புறேன். கில் ஸ்விட்ச் ஃபீச்சருக்காக தான் நான் வந்து ஜீரோதா மாறி இருக்கேன். ஏஞ்சல் ஒன்ல அந்த ஃபீச்சரை இப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவன் கொண்டு வருவான்னு எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஏஞ்சல் புரோக்கிங் என்ன மாதிரி ஒரு நல்ல கஸ்டமரை இழந்துட்டான் தாங்க சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ட்ரேடிங்கை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறவங்க, பேஷனேட்டாக இருக்கிறவங்க ஒரு சில பேர்லாம் இதுக்காகவே புரோக்கர்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க. ரீசெண்ட்லி ஒரு ஃபோரமில் வந்து பார்த்தேன், அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ உங்களாலையும் ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா சீக்கிரம் கில் ஸ்விட்ச் இருக்கிற ஏதாவது ஒரு புரோக்கருக்கு மாறுங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பெரிய புரட்சி பண்ணாதாங்க புரோக்கர்ஸ்லாம் கொஞ்சமாக திருந்துவானுங்க. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி அதுலேருந்து அவனுங்க வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே இவனுங்க வந்து அந்த கில் ஸ்விட்ச் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மாறிடுங்க. உங்களோட மணி வந்து தேவையில்லாமல் புரோக்கருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. இப்போ தாங்க 1 lakh வந்து உள்ளே போட்டேன். இதுக்கு மேலே 1 rupees கூட உள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இஷ்டத்துக்கு நம்மளாம் குவான்டிட்டிஸ் வந்து போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ஒரு கண்ட்ரோலுக்காக 1 lakh மட்டும்தான் எப்பவுமே உள்ளே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 1 lakhக்கு வந்து 3 to 4 lots தான் போட முடியும். நான் எப்பவும் ITM தான் எடுப்பேன், உங்களுக்கு தெரியும். ஒரு 400 points ப்ரீமியம்னா கூட 4 lot தான் போட முடியும். அதுக்கு கூட 4K அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 lots தாங்க போட போகிறேன் 95% ஆஃப் த ட்ரேட்ஸ்க்கு. ஒரு சில ட்ரேட்ஸ்க்கு மட்டும் ரொம்ப ரேராக 4 lot வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து நம்ம செட்டப்பில் வர ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ்க்கு மட்டும்தான். செட்டப்பில் வராத ட்ரேட்ஸ்லாம் நீ மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். அதையும் மீறி எடுத்தாலும் ஸ்ட்ரிக்ட்லி 1 or 2 lots மட்டும்தான். அந்த செட்டப் எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 1 or 2 lots மட்டும்தான். 3 lots கூட அதுக்கெல்லாம் போடவே போகிறதில்ல இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ்க்குலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ண விசாரிக்க வந்தாலே ஒரு 10 பேரில் 7-8 பேர் பக்கம் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதாங்க, ஆப்ஷன் பையிங்கில் நம்ம மெத்தடில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக இதே தான் நடக்குது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆப்ஷன் செல்லிங்க்கு யாரும் பெருசாக கேட்க மாட்டாங்க, பையிங்க்கு தான் எல்லாரும் மோஸ்ட்லி கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு டைமும் இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையை சொன்னாலும் ரொம்ப டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு பொய்யும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரியா பொதுவாக சொல்லி விட்டுருவேன். ஆப்ஷன் பையிங்கில் நம்ம மெத்தடில் அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஹேண்டில் பண்ணுறவங்களோட சைக்காலஜி பொறுத்து முன்ன பின்ன கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இப்படி உண்மையை சொன்னாலும் உடனே எங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒர்க் ஆகாது போல, அதான் இப்படி பூசி முழுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கோர்ஸும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ரிப்ளையும் வராது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வாட் ப்ரோ,
இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம் நம்மளோட மெத்தடில் எவ்வளோ ROI வந்து பண்ண முடியும் அப்படின்னு. லாஸ்ட் வீக்கெண்ட் வீடியோவில் என்னோட டீட்டெயில் ரிசர்ச் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய எக்ஸல் ஷீட்ஸ் வந்து காமிச்சிருந்தேன். ஃபைனலி என்னோட மெத்தடில் வந்து என்ட்ரிஸோட ஷீட்டை வந்து காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிச்ச உடனே போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில பேர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியாது ப்ரோ, ஆனால் அந்த ஷீட்ஸ் மட்டும் அனுப்புறீங்களா, ஒரு 1000 2000 தரேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் இப்படிலாம் கேட்டுட்டு வராதிங்க. எனக்கு எல்லாருக்கிட்டையும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அது நீங்கள் 1000 2000 கொடுக்கறத பற்றி இல்லை, என்னோடய கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கூட நான் வந்து அதை கொடுக்கவே இல்லை. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டாங்க, நான் இப்போதைக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கேன். நம்ம ட்ரேடிங் மெத்தடை நம்பி இம்ப்ரெஸ் ஆன ஒரு சில பேர் இதை கண்டிப்பாக ஆல்கோவா ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. ஸோ என்னை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வெளியில் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஸோ யாரும் இதை வந்து கேட்டு பிங் பண்ணாதீங்க ப்ளீஸ். அந்த என்ட்ரி ஷீட்லேயே இந்த MFE அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு காமிச்சேன். MFEனா என்ன, மேக்ஸிமம் ஃபேவரபிள் எக்ஸ்கர்ஷன். நம்ம என்ட்ரியில இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அன்றைக்கி காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவில். அதுவே 20,000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து இருந்துச்சு. பட் எக்ஸாக்ட்லி நம்ம வந்து அந்த டாப்ஸ்லலாம் போய் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ 330 வரை சிஸ்டம் பக்கமே போகாமல் அந்த பொசிஷனை அப்படியே விட்டுருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். EOD PNL அப்படின்னு ஒரு தனி காலம் போட்டு. ஸோ அந்த காலமோட சம்மை வந்து நான் அன்றைக்கே காமிச்சேன். 10,932 வந்து இருக்குது. அதில் ஒரு 14 இதுக்கு SL ஹிட் ஆயிருந்ததுன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து தூக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10,500 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 1 lakh போட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 350 to 400 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்கிற ரேஞ்சில் தான் அந்த டெல்டா வந்து 0.7 to 0.8 வந்து இருக்கும். நான் கன்சர்வேட்டிவாக 0.7 போடுறேங்க. அப்போ 10,500 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும்னா, ITMல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 7,350 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும்போது அந்த டெல்டா வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும்னு சொன்னேன். 8,000 to 9,000 வரை கூட மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனாலும் நான் வந்து 8,000 9,000லாம் போட போகிறது இல்லை. 7,500ன்னு ரொம்ப கம்மியாகவே நான் வந்து போட்டு காட்டுறேன். இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தா 4 லாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா, ஸோ 19,50,000 வந்து வந்திருக்கும். ஸோ 125 ட்ரேடில் 1 lakhக்கு கேபிட்டல் போட்டிருந்தேன்னா 19,50,000 வந்து வந்திருக்கும். இதில் சார்ஜஸ் வந்து 37,000 38,000 பக்கம் தான் இருக்குது. பட் ஸ்டில் சார்ஜஸ் வந்து 50,000 அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கிட்டா கூட 19 lakhs வந்து வருங்க 1 lakhக்கு. இதை வந்து ரிட்டர்ன்ஸ் வைஸ் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 1800% ROIன்னு சொல்லுவாங்க. இல்லை இனிஷியல் கேபிட்டல்லேருந்து 19x ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது 2025க்கு மட்டும் இல்லைங்க, 2024 and 2023க்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இதே மாதிரி ஹை சக்ஸஸ் ரேட் தான் இருந்திருக்கு. ஆனால் அப்போலாம் நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து டேட்டாலாம் எடுக்கலை. ஆனால் பழைய வீடியோஸ்லேயே நான் வந்து காமிச்சிருந்தேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக இருக்கா இல்லை SL ஹிட்டாக இருக்கா இப்படிங்கிற மட்டும் ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ இதுவும் அப்போவே பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் 3+ இயர்ஸாக ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் அப்படியே தாங்க மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையில் தாங்க அந்த வீடியோவில் வந்து நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். நம்ம ரூல்ஸ் படி நீங்கள் ட்ரேட் எடுத்து லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% கோர்ஸ் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணுவேன்னு. ஸோ அதையும் ஒரு சில பேர் வந்து ஒழுங்காக பார்க்காம என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ப்ரோ எவ்வளோ லாஸ் பண்ணாலும் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா ஏதாவது லாஸ் லிமிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சாம்பார் ஆப் எனக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு லாஸ் பண்ணதெல்லாம் நான் எப்படிங்க வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும்? நான் வந்து அந்த கோர்ஸ் ஃபீ ஃபுல்லாத்தையும் 100% ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் நிறைய பேர் அதை கூட ஒழுங்காக புரிஞ்சிக்கல. நிறைய பேர் வீடியோ ஓட்டி பார்க்கறதுனாலையும் இல்லைனா அந்த 1.5 to 2x ஸ்பீட்லலாம் வச்சு பார்க்கறதுனாலையும் தான் இந்த பிரச்சனை வந்து வருது. ஸோ சரியாக வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதை பார்க்காம வந்து என்னென்னமோ இஷ்டத்துக்கு கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஒழுங்காக பார்க்குறவங்க மட்டும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களாம் அறக்குறையாக பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குங்க. அப்போ நம்ம மெத்தடில் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் 1800% வந்து கிடச்சிருமானா சத்தியமாக கிடைக்காது. 1000ல் ஒருத்தங்க மட்டும்தான் எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் ரோபோட் மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ட்ரேட் பண்ண வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு 1200 to 1500% மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சில டஃப்பான என்ட்ரிஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை தப்பு பண்ணிட்டாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த கேஸில் 1500 வரை மேக்ஸிமம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுலேயும் அவங்க வந்து அந்த நாள் ஃபுல்லாக ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். 330 வரை ஹோல்ட் பண்ணியிருந்தா நான் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் ஹையில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ்லாம் புக் பண்ணனா இன்னும் 2000 to 3000% கூட கிடைக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ மேபி நான் ஃப்யூச்சரில் அதுக்கும் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ
அந்த மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எதுக்கு அங்கேருந்துலாம் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சரில் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ என்னால் இப்போதைக்கு மேனுவலாக பண்ணுற வர எல்லா லாட்ஸையும் அப்படியே ஃபுல்லாக 330 வரை வைக்க முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் 1 or 2 லாட்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு ரிமைனிங் 1 லாட் வேணால் நம்ம வந்து 330 வரை வைக்கலாம். ஸோ அது வேணால் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா லாட்ஸையும் அப்படியே விடணும்னா நம்ம வந்து ஆல்கோவில் தான் பண்ணணும். ஃப்யூச்சரில் மெதுவாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் புக்கிங் பண்ணிவிட்டு ரிமைனிங் லாட்ஸை விட்டால் கூட மினிமம் ஒரு 800 to 1000% வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான டார்கெட் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 500% கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 500%லாம் கன்சர்வேட்டிவாடானா ஆமாம், ஆப்ஷன் பையிங்கில் நம்ம மெத்தடில் 500%ங்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான். ஸோ இந்த ரிவென்ஸ் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் இருந்தாலே லாஸ்ட் இயர்க்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 400 to 500% வந்து வந்திருக்கும். ஸோ ஆனால் அதான் நான் சொன்னல, ரிவெஞ்ச்னாலேயே இஷ்டத்துக்கு 4-5 லட்சத்துக்கு மேலே பயங்கரமாக லாஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், 4-5 லேக்ஸ்னா 1 லேக்குக்கு அதான் 400 to 500% ஈஸியாக வந்திருக்கும் ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் மட்டும் இல்லைனாலே. ஸோ இப்போதைக்கு அந்த ரிவெஞ்ச் ப்ராப்ளமை கம்ப்ளீட்லி சால்வ் பண்ணியாச்சு ஜீரோதா கில் ஸ்விட்ச் ஃபீச்சர் வச்சு. ஸோ அடுத்து இருக்கிற எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டேன்னா 1000%லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு 500% வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்பரண்ட்டாக என்னோட ஜேர்னியை வந்து ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வந்து புலம்புவேன், எதையுமே மறைக்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 50% ஆஃபர் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் 1 or 2 இயர்ஸில் நீங்கள் என்னோட கோர்ஸ்லையோ இல்லை ஆல்கோ ட்ரேடிங்லையோ ஜாயின் பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இப்போவே எக்ஸ்ட்ரீம்லி சீப்பாக இருக்கும்போதே ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனையோ பேர் தெரியாத கம்பெனிஸ்லாம் IPO சும்மா அப்ளை பண்ணி 15K வந்து போட்டு கேம்லிங் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறீங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கிற அத்தனை IPOலாம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய அதை பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் IPOஸ்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னையும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இப்போ வந்து IPOக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்னை நம்பி ஒரு 15K வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்லேயே பண்ண உருப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அந்த IPOலாம் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் உங்களோட காசுலாம் திரும்பி வராது. இங்கே கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களோட காசு ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. நம்பிக்கை இருந்து ஜென்யூனாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா கால் பண்ணி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் முன்னாடி மாதிரி வெட்டியாலாம் இல்லை, இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே கால் பண்ணி மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் எப்படி வைங்கன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் தர்ம சங்கடப்பட்டு பேசிகிட்டே இருப்பேன். அதனால தாங்க சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட மெத்தடில் எவ்வளோ % மேக்ஸிமம் வரும், அதில் நீங்கள் எவ்வளோ % ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.